மகா இருக்குமும் கிருபையின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமாஷின் கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நான் சொன்னதை செய்யுமளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறவரே, சொன்னதை எல்லாமே எங்களுக்கு செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, எங்களை கைவிடாத தேவனை மட்டுமா நீர் எங்களை காப்பாற்றினதற்காக நன்றி செலுத்த முடியாத மண்டையில் வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த VBS நடத்த நீர் கிருபை செய்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கொடுக்க போகிற இந்த கர்த்தாவே இந்த நிகழ்ச்சிக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, பயிற்றுவித்த ஆசிரியருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். டைரக்டர்களுக்காக, இந்த சபையின் பொறுப்பாளர்களுக்காக ஒவ்வொருவரும் நீர் அபரிதமாக ஆசீர்வதிக்க முடியாமல் கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனையில் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். பாடல்கள் கேட்க போகிற செய்திகள், கர்த்தாவை நடத்த போகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஐயா, தூக்கு முதல் உங்களுடைய கிருபை எங்களோடு தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் மர்ம ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நெகேமியா எழுதின புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிற்பகுதியில் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி, கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று ஜனங்கள் சொல்ல அந்த அதிகாரமானது, வேதவசனமானது நிறைவு பெறுகிறது. நாம் இந்த இடத்துல எதற்காக கடந்து வந்திருக்கிறோம்? எந்த ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் முதல் பாடலை பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்ற பாடலை நாம் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே.
இப்புவி யாத்திரையை கடந்திடுவார் தூய தேவதயவா. இப்புவி யாத்திரையை கடந்திடுவார் தூய தேவதயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தம்முடைய கண்ணின் கருவியைப் போல பாதுகாத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஏனென்றால் தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்ச காலத்தில் மாத்திரமல்ல, இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனியும் காத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க என்ற பாடலை நாம் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிறு சிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. 5 நாள் விபிஎஸ் நடந்துச்சு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. மோசஸ் அண்ணா சொன்னாங்க, டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் கிச்சனில் நிறைய பேர் சமைச்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு வயிற்றுக்கெலாம் பிரயோஜனமாக இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 5 நாளுடைய ரிசல்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 4 குரூப் இருந்தாங்க. பிகினர்ஸ் எப்பயும் தெரியும் உங்களுக்கும், ப்ரைமரி, ஜூனியர், சீனியர். முன்னாடி எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, வாலண்டியர்ஸும் டீச்சர்ஸும். அவங்க 5 நாளுக்குரிய தலைப்பு, அப்புறம் அதோடைய வசனங்கள், கருத்து வசனமும் தலைப்பின் கீழே எந்த தலைப்பின் கீழே அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறத ஆக்ஷனாக இங்கே பண்ணி காமிப்பாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி பிகினர்ஸும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டீச்சர்ஸும் வாலண்டியர்ஸும் கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன சொல்லி கொடுத்தீங்க பசங்களுக்கு, அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் முன்பதாக அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். டீச்சர்ஸும் வாலண்டியர்ஸும் முன்பதாக வாங்க. சொன்னதை செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:13. நாள் 1. பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. நாள் 2. நலமானதை செய்வார். தைரியமாயிரு, கர்த்தர் நமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். 1 நாளாகமம் 19:13. நாள் 3. சிறந்திருக்க செய்வார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கபடி செய்வார். உபாகமம் 26:19. நாள் 4. நேர்த்தியாய் செய்வார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். பிரசங்கி 3:11. நாள் 5. அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. அடுத்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, சின்ன பசங்க, பிகினர்ஸ், ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அவங்க அவங்கள என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வசனம் சொல்கிறாங்க. அவங்கள உற்சாகப்படுத்த வண்ணமாக கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாம். cute beta,
அஞ்சுமனதை செய்யாது. அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. 1 கொரிந்திய 13:4. அன்புக்கு பொறாமை இல்லை. 1 கொரிந்திய 13:4. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. 1 கொரிந்திய 13:5. தினமடையாது, தீங்கு நினையாது. 1 கொரிந்திய 13:5. ஜீசஸ் பின்னால நானும் தான ஓடுவேன், சத்தானே உனக்கு டாடா. ஜீசஸ் பின்னால நானும் தான ஓடுவேன், சத்தானே உனக்கு டாடா. நீ சோட்டா சத்தானே சோட்டா, புரிஞ்சது எனக்கு லேட்டா. நீ சோட்டா சத்தானே சோட்டா, புரிஞ்சது எனக்கு லேட்டா. டாடா 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 டாடா. ஜீசஸ் சொல் கேட்டு நானும் தான வாழுவேன், சத்தானே உனக்கு டாடா. ஜீசஸ் சொல் கேட்டு நானும் தான வாழுவேன், சத்தானே உனக்கு டாடா. நீ சோட்டா சத்தானே சோட்டா, புரிஞ்சது எனக்கு லேட்டா. நீ சோட்டா சத்தானே சோட்டா, புரிஞ்சது எனக்கு லேட்டா. டாடா 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 டாடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாடகம் சாலமோன் ராஜாவின் ஞானம். 2 பெண்கள் சாலமோன் ராஜாவினிடம் நீதி கேட்டு வருகின்றனர். இப்பொழுது நாம் அதை பார்ப்போம். 2 பெண்கள் குழந்தையோட வந்துக்கிறீங்க. உள்ளே வர சொல். ராஜா, இது என்னோட குழந்தை. ராஜா, இது என்னோட குழந்தை. இல்லை இல்லை ராஜா, உயிரோடு இருப்பது என்னுடைய குழந்தை. இல்லை ராஜா, இவள் குழந்தை தூக்கத்தில் புரண்டு பறக்கும்போது இவளுடைய குழந்தை இறந்து விட்டது. இல்லை இல்லை ராஜா, இது என்னுடைய குழந்தை. நிறுத்துங்கள். இது என்ன வினோதமான வழக்காக உள்ளது? சேவகா, வாளை எடுத்து வந்து குழந்தையை, உயிரோடு இருக்கும் குழந்தையை 2ஆக பிளந்து ஆளுக்கு பகுதியாக கொடுத்துவிடு. இல்லை இல்லை ராஜா, என் குழந்தை உயிரோடு இருந்தாலே போதும். என் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்க. வழக்கு உங்களுக்கு புரிந்ததா? வழக்கு உங்களுக்கு புரிந்ததா? குழந்தைக்காக பதறிய உண்மையான தாயே உண்மையான தாய். குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள். நன்றி. தலைப்பு கருப்பொருள். சொன்னதை செய்வார். நாள் 1. சொன்னதை செய்வார். நாள் 1. கருப்பொருள். சொன்னதை செய்வார். வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஆதியாகமம் 28:15. நாள் 1. பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. கருத்து. தாழ்மை. நாள் 2.
நலமானதை செய்வார். தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் என்றார். 1 நாளாகமம் 19:13. நாள் 3 சிறந்திருக்க செய்வார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும் செய்வார். உபாகமம் 26:19. கருத்து: நன்றி செலுத்துதல். நாள் 4 நேர்த்தியாய் செய்வார். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். பிரசங்கி 3:11. கருத்து: பொறுமை. நாள் 5 அற்புதம் செய்வார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். யோசுவா 3:5. உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். 26:15. காரியங்களை செய்வார். வேல் 2:21. 2 மனதை செய்வார். தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். நாளாகமம் 13 செய்வார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். 26:19. நேர்த்தியாய் செய்வார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். 3:11. நாள் 5 அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். 3:5. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். VBS 2024. கருத்து: சொன்னதை செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. ஏசப்பா நம்மளுக்கு என்னவென்னா சொல்கிறாங்கன்னு என்று ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? நாள் 1 பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசப்பா நம்மளுக்கு பெரிய காரியம் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தாழ்மையாக இருக்கணும். நாள் 2 நலமானதை செய்வார். தைரியமாறு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஏசப்பா நம்மளுக்கு நலமானதை செய்யணும்னா நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கணும். நாள் 3 சிறந்திருக்க செய்வார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க செய்வார். ஏசப்பா நம்மளை சிறந்திருக்க செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை நன்றி கூறணும். நாள் 4 நேர்த்தியாய் செய்வார். அவர் சகலத்தையும் அதினதி காலத்திலும் நேர்த்தியாய் செய்வார். ஏசப்பா நம்மளை நேர்த்தியாய் செய்யணும்னா நம்ம பொறுமையோட காத்துட்ருக்கணும். நாள் 5 அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள். நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதெல்லாம் இருந்தும் அன்புன்றது அன்பு எனக்கு இல்லைனா நான் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13:4-7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். நன்றி.
சூப்பர். அடுத்து ஜூனியர் பசங்க வந்து இப்போ ஒரு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காமிக்க போகிறேன். ஐயையோ ஐயையோ எங்கு பார்த்தாலும் தீ தீ தீ. ஐயையோ ஐயையோ எங்கு பார்த்தாலும் தீ தீ தீ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள கிடந்தாங்க. தேவன் அவர்களை பாதுகாக்க கூடவே இருந்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள கிடந்தாங்க. தேவன் அவர்களை பாதுகாக்க கூடவே இருந்தாங்க. ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணல, அக்கினி அவர்களை ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணல, எதிரியும் திட்டம் ஒண்ணும் பண்ணல. தினமும் வேதம் வாசித்து அவருக்குள் வளர்ந்திடுங்க. தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்யுங்க. தினமும் வேதம் வாசித்து அவருக்குள் வளர்ந்திடுங்க. தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்யுங்க. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, உலகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, எதிரியின் சூழ்ச்சி ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, உலகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, எதிரியின் சூழ்ச்சி ஒண்ணும் பண்ணாது. சொன்னதை செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். 1 நாளாகமம் 19:13. கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26:19. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். பிரசங்கி 3:11. உங்களை சுத்தப்படுத்திக் நாளைக்கு கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். யோசுவா 3:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவர் வேண்டும் இல்லை. இதை நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. 1 யோவான் 1:5. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். 1 யோவான் 1:6. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நமக்கு நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. 1 யோவான் 1:8. நம்முடைய பாவங்கள் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமாய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. நன்றி. சொன்னதை செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. பெரிய காரியம் செய்வார். மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. நலமானதை செய்வார். கர்த்தர் தமது தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு
தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். 1 நாளாகமம் 19:13. சிறந்திருக்க செய்வார், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கர்த்தர் சிறந்திருக்க செய்வார். உபாகமம் 26:19. நேர்த்தியாய் செய்வார், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11. அற்புதம் செய்வார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், அப்போ நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்திடுவார். யோசுவா 5:3-5. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 19:7. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சங்கீதம் 119:72. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. சங்கீதம் 119:174. தேங்க்யூ. லாஸ்ட் நிலை இவங்க யார் சொல்லுங்கள் பாப்போம்? சீனியர். அவங்க வந்து நிறைய புடவெல்லாம் கட்டிட்டு பயங்கரமாக வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. மேளம் கொட்டு, தாளம் தட்டு, மேளம் கொட்டு, தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேளம் கொட்டு, தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. வந்தாரு வந்தாரு உலகத்துக்கு வந்தாரு, சொன்னாரு நற்செய்திய சொன்னாரு. வந்தாரு உலகத்துக்கு வந்தாரு, சொன்னாரு நற்செய்திய சொன்னாரு. மேளம் கொட்டு, தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேளம் கொட்டு, தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. தந்தாரு ரட்சிப்ப தந்தாரு, காப்பாரு உன்னையும் என்னையும் காப்பாரு. தந்தாரு ரட்சிப்ப தந்தாரு, காப்பாரு உன்னையும் என்னையும் காப்பாரு. மேளம் கொட்டு, தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேளம் கொட்டு, தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து நிற்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயாரையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தத்தின் முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6:1-2-3. வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார். சங்கீதம் 127:4. வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார், பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். ஏசாயா 3:4. உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசியை மாதிரியாயிரு. 1 தீமோத்தேயு 4:12. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10. நீ உன் வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும். பிரசங்கி 12:1. வாலிபர் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. சங்கீதம் 119:9. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும்
தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனம் காண்பார்கள். யோவேல் 2:28. நீ உன் வாலிப பிரயோகத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்பும். வாலிபரே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. வாலிப வயதிலே உன் இருதயம் உன்னை புரிப்பகற்றும். உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவான் என்று அறி. வாலிபன் தன் வழியை எதினுள் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால்தானே. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, குழந்தைகளே, கர்த்தரை துதியுங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். சொன்னதை செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. நலமானதை செய்வார். தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சிறந்திருக்க செய்வார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நேர்த்தியாய் செய்வார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11. அற்புதம் செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 19:7. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சங்கீதம் 119:72. உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119:174. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என்னை விலக்குகிறேன். சங்கீதம் 119:101. ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அவர் என் தேவனாயிருப்பார், நான் உன் குமாரனாயிருப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. இந்த வாலிப பிள்ளைங்க மத்தியில் ரொம்ப போராட்டமாக இருக்குது, ஆவிக்குரிய போராட்டமும் இருக்குது. பிள்ளைங்க பாவ வழியில் அதிகமாக இருக்காங்க. இந்த வருஷம் நாங்கள் கண்ட வரைக்கும் இந்த வாலிப பிள்ளைங்களுக்காக ஆவிக்குரிய பெற்றோராகிய நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு விதைங்க. உங்கள் ஜெபத்தில் அனுதினமும் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கும் அநேக இந்த பிள்ளைங்க தான் கர்த்தரை அறிகிற அறிவில் வாஞ்சையாக இருக்காங்க. அவங்க தான் வேதத்தை கேட்குறாங்க, வேதத்தின் வசனத்தின் அவ்வளோ ஆர்வமாக கேட்குதுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த வாலிப பிள்ளைங்களை தயவுசெய்து உங்கள் ஜபத்தில் நினச்சி கொள்ளுங்க. கண்ணீரோடு நம்ம விதைப்போம், கம்பீரத்தோடு இருப்போம். ஆமென். குவிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணணும். அது இன்றைக்கும் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. இதில் எப்படி அப்படின்னு சொன்னால் 4 குரூப் இருப்பாங்க. 4 குரூப்புக்கும் 4 கேள்வி. அந்த 4 ரவுண்ட் நடக்க போது ஒரு குரூப்புக்கும் ஒரு ரவுண்டு, அதில் ஒரு கேள்வி கேட்கப்படும். இப்போ சீனியரில் 4 பேர் நான் சொல்கிறேன், அவங்க மட்டும் ஸ்டேஜுக்கு வந்தால் போதும். ஜூனியர் 4 பேர், ப்ரைமரியில் 4 பேர், பிகினரில் 4 பேர். அவங்க 4 பேரும் 4 குரூப்ஸும் இங்கே வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சரி, இந்த 4 டீம் இருக்கிறாங்க, அப்படி தானே? 4 டீம் தானே இருக்கிறாங்க? 4 டீம் இருக்காங்க தானே? இருக்காங்களா இல்லையா? நீங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் தான் அவங்கள என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க? கை தட்டி என்கரேஜ் பண்ண போகிறீங்க. சரியா? The first team is Sapphire. சொல்லுங்கள். The second team is Emerald. அண்ணா ரொம்ப மறைஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் இப்படி வந்துருங்க. செகண்ட் டீம் யார்? Emerald. And third team is Ruby. And fourth team is Diamond. Alright. First team Sapphire, second Emerald, third என்ன சொன்ன? ரூபி. பரவாயில்ல. 4வது டைமண்ட்.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சைடு இருக்கிறவங்களாம் சஃபயர், இங்கே இருக்கிறவங்களாம் எமரல், இங்கே இருக்கிறவங்களாம் ரூபி, அந்த சைடு ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அங்கே வந்து டைமண்ட் ரொம்ப கம்மி தான், டைமண்ட் அப்படிதான். சரி, ஆல்ரைட். இப்போ 4 ரவுண்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மெமரி வேர்ஸ் ரவுண்ட், செகண்ட் சாங் ரவுண்ட். அவங்க கற்றுக்கிட்ட பாட்டிலேருந்து ஒரு ட்ராக் போடுவோம், அந்த ட்ராக்லேருந்து அது என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. 3வது லெசன் ரவுண்ட், டீச்சர்ஸ் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க, அந்த லெசனை வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. 4வது மிஷினரி ரவுண்ட், மோசஸ் அண்ணா மிஷினரி கதை ஒன்று சொன்னாங்க, அதுலேருந்து சில கேள்விகளை அவங்க கேட்போம். அப்புறம் இந்த 4 ரவுண்ட் முடித்த பிறகு நான் சொன்ன டீம், 4 டீம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்வியில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த டீம் ஸ்கோரில் ஆட் ஆகும். அவங்க வின் ஆகிறதும் வின் ஆகாமல் இருக்கிறதும் உங்களோட கருத்தில் தான் இருக்குது. சரி, ரவுண்ட் 1க்கு நம்ம போயிடலாம். சஃபயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மெமரி வேர்ஸ் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். யோவேல் 2:21, அது என்ன வசனம் அப்படின்னு நீங்க சொல்லணும். காலைக்கு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு கரங்க தட்டு கொடுத்துடலாமா? சூப்பரா சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள். ஆல்ரைட், செகண்ட் டீம் இஸ் எமரல், அவங்களுக்கு ஒரு வசனம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவோம், அந்த ரெஃபரன்ஸ் அவங்க சொல்லணும். உபாகமம் 26:19. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பயிர் செய்வார். கரெக்டா? உங்க டீமுக்கு நீங்க தான் சேர் பண்ணணும், எமரலுக்கு. இந்த 3வது கேள்வி ரூபிக்கு, நம்ம ரூபியாக்கு, உங்க டீம் தாங்க. என்ன ரெஃபரன்ஸ் பார்ப்போம்? பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் மதுநதி காலத்திலே பெரிய காரியங்களை நேர்த்தியாக செய்திருக்கிறார். சரி, அவங்களுக்கு ஒரு 10 மதிப்பெண் கொடுத்துடலாம். அதுக்குள்ளே ரெஃபரன்ஸ் வந்து வசனம் போட்டுடுறாங்க. சரி, 4வது கேள்வி எந்த டீமுக்கு? டைமண்ட். 1:4-19-13. தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் என்றார். சரியான விடை. சரி, அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள். ரவுண்ட் 1ல சஃபயர் எடுத்த மார்க் என்ன? 10. எமரல் எடுத்த மார்க்கு, இவங்க எடுத்த மார்க்கு, இவங்க எடுத்த மார்க்கு நீங்க தான் சொல்லணும். ரூபி எடுத்த மார்க் அப்படி நீங்க தான் சொல்லணும். டைமண்ட் எடுத்த மார்க் நீங்க தான் சொல்லணும். சரியா? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க டீம் என்னது? சிமியன். சூப்பர். ரூபி. ஆல்ரைட், செகண்ட் ரவுண்ட் என்ன ரவுண்ட்? சாங் ரவுண்ட். ஒரு ட்ராக் ப்ளே பண்ணுவோம், அந்த ட்ராக் என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி ரவுண்ட் 2ல. இப்போ ரவுண்ட் 2க்கான கேள்வி யாருக்கு வருது அப்படின்னு சொன்னா சஃபயருக்கு வருது. அவங்க அந்த பாட்டை கேட்கலாம். சூப்பர், கை தட்டு கொடுத்துடலாமா அவங்களுக்கு? மேலம் கொட்டு சூப்பரா சொல்லிட்டாங்க. ரவுண்ட் 2க்கு 2வது கேள்வி எமரல்டுக்கு என்ன பாட்டு? பாட்டு ப்ளே பண்ணவே இல்லை. ஓய் சூப்பர், டார்கர் சூப்பரா டார்கர் சொன்னா. 3வது பாட்டுக்கான ட்ராக் கரெக்டா? கரெக்டா? கை தட்டு கொடுத்துருங்க ரூபி டீம். சூப்பரா சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு 10 மதிப்பெண்கள். இப்போ 4வது கேள்வி செகண்ட் ரவுண்ட்ல யாருக்கு? டைமண்ட்க்கு. வேலு சொல்லவே மாட்டேன். டைமண்ட் பாட்டு போடவே இல்லை, ட்ராக் மட்டும் ஓடுது. சூப்பர், கை தட்டு கொடுத்துடலாமா? ரவுண்ட் 2 முடிவில் எல்லா டீமும் எத்தனை மார்க் எடுத்திருக்கிறாங்க? 20 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப டைல போய்கிட்டு இருக்கு. யாரு வின் ஆகுறாங்க வின் ஆகல அப்படின்னு சொல்லி நீங்க தான் வந்து டிசைட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தான் உங்களுடைய டீமை வின் பண்ண வைக்கணும். 3வது ரவுண்ட் என்ன ரவுண்ட்? லெசன் ரவுண்ட். அவங்க பாடம் கத்துக்கிட்டதுல இருந்து அவங்க சில கேள்விகளை கேட்பாங்க, அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறாங்க. ரவுண்ட் 3 ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ தீ எத்தனை மடங்கு கூட்டப்பட்டது? 7 மடங்கு. சூப்பர், கை தட்டு கொடுத்துடலாமா? அது டைமர் ஓடுறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டாங்க. 2வது குரூப் எமரல்டுக்கான கேள்வி, இயேசு எந்த ஊரில் இருந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் வந்தார்கள்? டைமர் ஓடுது. 18, 17, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7,
4 3 2 1 0. ஆல்ரைட். கப்பர்நகும். சரி, சொல்லல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நினைக்கிறேன். ரவுண்ட் 3க்கான 3வது டீமுக்கு கேள்வி. என்ன டீம்? ரூபி. பரிசேயன் இது போன்ற மனிதர்களைப் போல இல்லாததால் உம்மை துதிக்கிறேன் என்று சொன்னான். யார் அவர்கள்? அதான், பரிசேயன் இது போன்ற மனிதர்களைப் போல இல்லாததால் உம்மை துதிக்கிறேன் என்று சொன்னான். யார் அவர்கள்? செவன். பரிகாரர். ஆல்ரைட், சரி, ஓகே. அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், பரிகாரர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆல்ரைட், இவங்களுக்கு கேள்வி. 5 அப்பம் 2 மீன் அற்புதம் நடந்த இடம் எந்த பட்டணத்தை சேர்ந்தது? ஐந்து அப்பம் 2 மீன் அற்புதம். வனாந்தரம்ல ஊர் பேர் பெத்சைதா. சரி, ரவுண்ட் 3 கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரே ஒரு டீம் மட்டும் தான் 10 மார்க் வாங்கினாங்க, மீதி டீம்லாம் மார்க் வாங்கல. அதனால இப்போ ரவுண்ட் 3ல இந்த டீம் எத்தனை மார்க் வாங்கியிருக்கிறாங்க? இந்த டீம் எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க? இந்த டீம் 20 மதிப்பெண்கள். இப்போ டாப்ல இருக்கிறது யாரு? சஃபயர். ஆல்ரைட், ரவுண்ட் 4 ஆன கேள்வி எதுல இருந்து வரப்போகுது அப்படின்னு சொன்னா மிஷனரி ரவுண்ட்ல இருந்து வரப்போகுது. மோசஸ் அண்ணா வந்து அந்த ஸ்டோரி சொன்னாங்க. அதுல முதல் கேள்வி, தேவனுக்காக எதையும் இழப்பேன், ஆனால் தேவனை இழக்க மாட்டேன், குட் பை என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் யாரை பார்த்து நடந்தார்? ஓ, கரந்தட்டு கொடுத்துடலாமா அவங்களுக்கு? பீலே. ஆமா. 2வது கேள்வி எமரலுக்கு என்ன கேள்வி? அது ஆண்டவர் நீ குருடர்களை பார்வையடித்தீர், ஆனால் இங்கு குருடாக்கும். சரியான விடை. சரி, அவங்களுக்கு கரந்தட்டு கொடுத்துடலாமா எமரலுக்கு? அவங்களுக்கு ஒரு 10 மதிப்பெண்கள். 3வது கேள்வி யாருக்கு? ரூபிக்கு. என்ன கேள்வி அது? ஆண்ட்ரூ அவர்களின் சொந்த ஊர் எது? சூப்பர், கரந்தட்டு கொடுத்துடலாமா அவங்களுக்கு? 10 மதிப்பெண்கள். 4வது கேள்வி, ஆண்ட்ரூவின் மனைவி பெயர் என்ன? சூப்பர், கைத்தட்டு கொடுத்துடலாமா? 10 மதிப்பெண்கள். இப்ப 4வது சுற்று முடிவில் இவங்க எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க? 40 மதிப்பெண்கள். மீதி எல்லா டீமும் 30 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இவங்க வின் ஆகிறது உங்களுடைய கரத்துல தான் இருக்குது. இப்போ ஆடியன்ஸ்க்கு கேள்வி இருக்கும், ஒரு பிக்சர் வரும். இப்போ சஃபயருக்கு தான் கேட்க போறோம். நீங்க கை தூக்குனவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும், சரியா? அப்படி நீங்க எதை ஆன்சர் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு -10. சரியா? சரி, -10 வேணும், ரொம்ப ஓவரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கை தூக்கினீங்கன்னா அவங்க மட்டும் சொன்னா 10 மதிப்பெண்கள், சரியா? சரி, அந்த ரவுண்டுக்கான கேள்வி சஃபயருக்கு இப்போ வருதா? கதையை கண்டுபிடிங்க பாப்போம். கை மட்டும் தான் தூக்கணும். சொல்லுங்க. அங்க இருந்து வருதுப்பா. யாரு பார்த்து? டார்க். சரி, 10 மதிப்பெண்கள் சஃபயருக்கு. சூப்பரா சொன்னாங்க. டார்கஸுக்கு 10 மதிப்பெண் கொடுத்துடலாம். சூப்பர், ஹைஃபை கொடுத்துருங்க டார்கஸ். சரி, எமரல்கான கேள்வி. அந்த பிக்சரை பாருங்க. இது எதை குறிக்குது? கை மட்டும் தான் தூக்கணும், ஆன்சர் பண்ணக்கூடாது. அந்த 6 பேரு உடன்படிக்கை பெட்டி. நீங்களும் ஆன்சர் பண்ணக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி அந்த 6 பேரு. நீங்க சொல்லக்கூடாதுல்ல. சரி, யோர்தான் நதியும். சரி, கரெக்டா சொல்லிட்டாங்க. அதனால 10 மதிப்பெண்கள் கொடுத்துடலாம். 3வது டீமுக்கான கேள்வி ரூபி. அவங்களுக்கான பிக்சர் போடுங்கப்பா. இந்த பிக்சரை பார்த்து என்ன கேரக்டர்னு கண்டுபிடிங்க. பைபிள் கேரக்டர் தான். ஆனா
சூப்பர். சிமியன் அவங்களுடைய டீம் ரூபி, அவங்களுக்கு ஒரு 10 மதிப்பெண்கள். லாஸ்ட் டீம் டைமண்ட். இந்த வசனத்தை கண்டுபிடிக்கணுமா? ரொம்ப கஷ்டமா கேக்குறீங்கப்பா இது. ஃபைண்ட் த பைபிள் வேர்ட். என்ன வசனம் இருக்குது இது? சொல்லுங்க. சூப்பர், கைத்தட்டு கொடுத்துடலாமா? ரூபி நீதிமான். இன்னும் கேள்வி இருக்கா? 4 கேள்வி. இன்னொரு 4 கேள்வி இருக்கா? இந்த டீம் சஃபயர் கண்டுபிடிங்க பாப்போம். சாப்டர், பைபிள் சாப்டரை கண்டுபிடிக்கணும். நீங்களா சொல்லுங்க. இவங்களுக்கு தெரியலன்னா அடுத்து இங்க வரும். சொல்லுங்க. புலம்பல். புலம்பல். சூப்பர். இந்த டீமுக்கு 10 மதிப்பெண்கள். ஃபர்ஸ்ட் டீமுக்கு கிடைக்கல. கை தூக்கணும்னு சொன்னேன் நானு, நீங்க கை தூக்கவே இல்லை, அதனால உங்களுக்கு மார்க் கிடையாது. இந்த டீமுக்கு தான் மார்க், அதனால இந்த டீமுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுக்குறேன். ஆக மொத்தம் 2 டீம் இப்போ ரொம்ப சமநிலையில போயிட்டு இருக்காங்க. ரூபிக்கான கேள்வி, ஃபைண்ட் த பைபிள் சாப்டர். இந்த டீம் நீங்க தான் ரூபி. அவங்க சொல்லிட்டாங்க. நெகேமியா. நீ என்ன சொல்ற? முடிஞ்சு போச்சு. அப்படியே அந்த டீமுக்கு அதுக்குள்ள ஆன்சர்லாம் போட்டு. லாஸ்ட் கேள்வி, டைம் இல்லாததுனால ரூபிக்கு. இது என்ன கேரக்டர்? சாப்டர். சாப்டர். தானியேல். தானியேல். ஆடியன்ஸ் தானா சொல்லணும், நீ ஏன்டா சொல்ல? சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அதனால நான் சொல்றேன் பாருங்களேன். சஃபயரும் எத்தனை மதிப்பெண் எடுத்திருக்காங்க? 50. எமரல்டும் 50. இவங்களும் 50. லாஸ்ட் கேள்வி எல்லாருக்கும் சேர்த்தாமா அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லியிருக்கிறாங்க. என்ன கேள்வின்னு தெரியல. என்ன கேள்வி? கை மட்டும் தான் தூக்கணும். பைபிள் வேர்ட். கை மட்டும் தான் தூக்கணும். வாய் வரைக்கும் வந்துச்சு சிமி. வழியுமா? இல்ல. நான் சொல்லமா? கொல்கத்தா. கரெக்ட். சூப்பர். கை தட்டு கொடுத்துடலாமா? இப்போ எல்லா டீமும் வந்து ஈக்குவலா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீம் மட்டும் 10 மதிப்பெண்கள் குறைவா எடுத்துக்கிறாங்க, அதனால அவங்களுக்கும் கேட்டு ஈக்குவல் ஆக்கிடலாம் நினைக்கிறேன். இல்லை, சரி கைத்தட்டு கொடுத்துடலாமா இவங்களுக்கு எல்லாருக்கும்? இவங்க அந்த 5 நாள் கத்துக்கிட்ட பாடத்தை சூப்பரா இங்கிருந்து சொன்னாங்க. எல்லாரும் சமத்தை ஆன்சர் பண்ணாங்க. டைம் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க உங்களுடைய டீமுக்கு. 6 நாட்களும் நடைபெற்றது குறித்து ஒரு சின்ன வீடியோ தொகுப்பு, ஒரு ஃபியூ மினிட்ஸ், அந்த 6 நாட்களும் நடைபெற்றது குறித்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் அவங்களுக்கு போடுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம காணிக்கை, அதுக்கப்புறம் ஒரு நாடகம் இருக்கிறது. இப்போ ஒரு வீடியோ கிளிப் பார்க்கலாம்.
இந்த வாரம் முழுக்க பிள்ளைகள் பல்வேறு தலைப்புகளோடு கூட பாடங்களை கற்றுக்கொண்டதோடு கூட நின்று விடவில்லை. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மிஷினரியை குறித்து சொல்லி கொடுக்குறோம். போன வருஷம் எந்த மிஷினரியை குறித்து சொல்லி கொடுத்தோம்? ஜெசிமேன் பிராண்ட், ஈவ்லின் பிராண்ட். எந்த ஊரில் அவங்க ஊழியம் செஞ்சாங்க? கொல்லிமலையில் ஊழியம் செஞ்சாங்க. வெரி குட், கீழே உட்காருங்க. அப்போல் இந்த வருஷம் ஆண்ட்ரூ வாண்டர் பிஜில், கோரி வாண்டர் பிஜில் அவர்களை குறித்ததான முழு அவங்க எப்படி ஊழியம் செய்தார்கள், எப்படி மிஷினரி ஊழியத்திற்கு போனாங்க, அது பிள்ளைகள் இப்போ வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அது வந்து நமக்கு நடித்து காண்பிப்பாங்க. அது ஊமை நாடகம் தான், அதனால் நீங்கள் அமைதியாக கவனிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டிவியில் வர்றதையும் பார்க்கணும், இவங்க நடிக்கிறதையும் பார்க்கணும். அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பின்பு என்னுடைய பகுதி வருகிற பொழுது நான் முழு காரியங்களையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நேரம் ஆனாலும் கொஞ்சம் பொறுத்திருந்து. இந்த மிஷினரி நம்ம மிஷினரியாக போகலை, ஆனால் எத்தனையோ மிஷினரிகள் தியாகமாய் நம்ம ஊருக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு இப்படி சபையில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இவர்களை குறித்தெல்லாம் தெரிந்து கொள்ளணும். அந்த ஒரு பாரம் நமக்குள்ளே வரணும். இந்த வருஷம் ஒரு வேதாகமம் எவ்வளவு முக்கியம் அப்படி என்பதை அந்த மிஷினரியுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ பிள்ளைகள் வந்து நமக்கு செய்து காண்பிப்பாங்க.
இது உண்மையாகவே நம்முடைய உள்ளத்திலே தடம் பதிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆண்ட்ரூ வாண்டர் பிஜல் அவருடைய வேதாகம ஊழியத்தை குறித்து நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக சங்கீதம் 119:72 வசனம். சங்கீதம் 119:72 வசனம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீங்க கொடுத்த வேதம் எனக்கு பெரியது. எங்களிடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பொக்கிஷங்களை காட்டிலும் கர்த்தர் கொடுத்த வேதம் பெரியது. அது எப்படி பெரியதாய் இருந்தது, மாற்றத்தை உருவாக்கியது என்பதை குறித்து தான் இந்த ஆண்ட்ரூ அவளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். இவர் 1928 மே 11 நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய அல்மார்க் என்கிறதான ஊரிலே அவர் பிறந்தார். அவர் 2022 வருஷம் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தன்னுடைய 94வது வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நீங்கள் உங்களுக்கு அந்த பிக்சர்ஸும் டிவியில் வரும், நீங்கள் அப்பப்போ அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 18வது வயசில் அவர் தன்னை ஊழியத்திற்கென்று அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பெற்றோருடைய விருப்பமாக இருந்தாலும் இவருக்கு மிலிட்ரிக்கு போகணும்னு ஆசை. இராணுவ வீரன் ஆகணும், நான் பெருசாக சாகசங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படி என்பது தான் அவருடைய ஆசையாக இருந்தது. அதனால் டச் அந்த கம்பெனியில், கிழக்கிந்திய கம்பெனியில் போய் இராணுவ வீரனாய் அவர் சேருகிறார். இராணுவ வீரனாய் சேர்ந்து அதில் சில காட்சிகள் உங்களுக்கு நடித்து காண்பித்தாங்க. அங்கே இந்தோனேஷிய வீரர்களுக்கும் இந்த டச் கிழக்கிந்திய வீரர்களுக்கும் சண்டை நடைபெறுகிறது. அதில் ஆண்ட்ரூவுக்கு காலில் அடிபட்டுடுது, குண்டு வெடிப்பட்டு அதில் இருந்து அவர் கால் ஊனமாயிடுறாரு. இந்த இராணுவத்துக்கு போகிற பொழுதும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கிள் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அதுதான் அதுக்கு முன்னால் உண்டான ஒரு படம். அவர் பேர் வெஸ்ட்ராஸ். அந்த அங்கிள் சொல்கிறார், தம்பி நீ நல்ல சாகசம் பண்ணணும்னு நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் நான் உனக்கு பைபிள் கொடுக்குறேன், இந்த பைபிளை நீ என்ன செய்யணும், பத்திரமா வைத்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் போகிறாரு. போகிற இடத்துல சண்டை நடைபெறுகிறது. சண்டை நடைபெற்று அந்த யுத்தத்தில் அவருடைய கால் ஊனமாக மாறி போய் விடுகிறது. ஊனமாக மாறுகிற சூழலில் தான் மருத்துவமனையில் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு தாதி, நர்ஸ், அந்த பெண்ணை பார்க்குற பொழுது அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாங்களாம் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம், நீ மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக வேலை செய்கிற? அப்போது அந்த பெண் சொன்னால், வேதம் தான் அதற்கு காரணம், வேதத்தில் உண்டான தேவனுடைய வார்த்தை தான் அதற்கு காரணம், என்னுடைய முகம் பிரகாசமாக இருப்பதற்கு அதுதான் காரணம் என்று சொன்னார். அப்போ அவருக்கு ஞாபகம் வருது, அம்மா கொடுத்த பைபிள் எடுத்து அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். முதல் முறையாக 18 வயசு வரைக்கும் அவர் படிக்கக்கூடிய முதல் வசனம் பைபிளில் திறந்து, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவ்வளவுதான் படித்தார். அதுக்குள்ள வேறு காரியங்கள் வந்துருச்சு, அப்படியே அதை மூடி வைத்துட்டார். தனக்கு நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நெதர்லாந்தில் இருக்கிறாங்க, இவர் இந்தோனேஷியாவில் இருக்கிறாங்க. லெட்டர் எழுதுறார், நான் இராணுவத்துக்கு போனேன், இப்படிலாம் நடந்துருச்சு, என்னை சுட்டுட்டாங்க. அப்போ அந்த பெண்ணும் எழுதுறா, கர்த்தருடைய வேதத்தை நீ வாசிக்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி பீலே அவர்களும் ஒரு லெட்டர் எழுதி தினசரி வேத வாசிப்பு அட்டவணையை அனுப்பி கொடுக்குறாங்க. அம்மா பைபிள் கொடுக்குறாங்க, நர்ஸ் பைபிளை பற்றி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்களும் என்ன செய்கிறாங்க, பைபிளை குறித்து சொல்கிறாங்க. அதிலிருந்து அவர் தொடர்ந்து வேதம் வாசிக்க ஆரம்பிக்கிறார். இராணுவத்தில் கொஞ்சம் கால் சுகமான உடனே அவரை இந்தோனேஷியாவிலேருந்து நெதர்லாந்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நீ வீட்டுக்கு போகலாம்ப்பா, ஒன்று வைத்து இராணுவத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வீட்டுக்கு வந்தும் அவர் தொடர்ந்து வேதத்தை வாசித்து, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற பொழுது அவங்க அப்பாவே கேட்குறார், டேய் உனக்கு ஏதோ மூளை குழம்பிட்டு இருக்கு, நீ மிலிட்ரியில் போயிட்டு உனக்கு என்னவோ ஆயிட்டுருக்கு, அதனால தான் நீ என்ன செய்கிற, இரவும் பகலுமா ஓயாமல் பைபிள் படிச்சுட்டு இருக்க அப்படிலாம் சொல்கிறார். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தலை, தொடர்ந்து அவர் ஜெபிக்கிறார்.
அவர் ஜெபிக்கிறது என்ன ஜெபம் பண்றாருன்னா, தேவனே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும். அப்பொழுதுதான் ஒரு மிஷனரிக்கு உண்டான பாரம் அவருக்கு உண்டாகுது. ஒரு பாஸ்டர் பார்க்கிறார், பாஸ்டர் சொல்றாரு, நீ உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் சொல், உன் வீடும் உன்னை சுற்றி உள்ள கிராமங்களும் தான் உன்னுடைய முதல் பணித்தலம். அப்போ அவர் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிற பொழுது தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு சாக்லேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறார். அந்த வேலைக்கு போனால் அவர் இதுவரைக்கும் இராணுவத்தில் இருந்தவர், இப்போ இங்கே வேலைக்கு வந்தால் அவருக்கு சாக்லேட் பேக் பண்ணுற வேலை தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் அவர் மட்டும்தான் ஆண், மீதி எல்லாரும் பெண்கள். லேசுப்பட்ட பெண்கள் அல்ல, முரட்டுத்தனமான பெண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க மத்தியில் இவருக்கு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். இவருடைய கால் ஊனம். அந்த பெண்கள் எல்லாம் தாத்தா கிழவன் இப்படி தான் கேலி பண்ணுவாங்களாம். அவ்வளவு கேலி மத்தியிலையும் அங்கே ஒரு கிறிஸ்துவ பெண் இருந்தால் அந்த பெண்ணோடு இவரும் சேர்ந்து தினசரி அந்த கம்பெனியில் ஜெபம் பண்ணுவாங்களாம். கம்பெனியில் ஜெபம் பண்ணி நாளடைவில் பெருத்த மாற்றம். முதல் அவருடைய வெற்றி சாக்லேட் கம்பெனியில் துவங்கியது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பெருத்த மாற்றம். அப்போ அவர் யோசித்தார், சாக்லேட் கம்பெனிலே நான் நின்றக்கூடாது, என்னுடைய ஊழியத்தை நான் என்ன செய்யணும், தொடர வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அப்படி திரும்பவும் ஜெபிக்கிறார், தேவனே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்வீரா. அப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றார், ஆண்டவரே நீங்க எங்க போக சொன்னாலும் நான் போறேன், அதுக்கு அடையாளமா நான் எழுந்து நிற்கிறேன். நீங்க போக சொல்ற இடத்துக்கு நான் போறதுக்கு அடையாளமா எழுந்து நிற்கிறேன். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அடையாளமா நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அவர் சொல்லி ஜெபித்து அதுக்கப்புறம் அவர் புறப்பட்டு போகிறார். அப்ப தன்னுடைய மிஷனரி தரிசனத்தை குறித்து தன்னுடைய தோழி பீலேவின் இடத்துல சொல்றார். ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின அந்த பெண்ணிடத்துல சொல்றார், நான் இந்த மாதிரி மிஷனரி பணிக்கு போக போறேன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, சாக்லேட் கம்பெனியில் உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, நீ நல்ல நிலைக்கு வரப்போற அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, நான் வந்து WEC அப்படிங்கிறதான மிஷனரி காலேஜில் சேர்ந்து நான் படிக்க போகிறேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ அங்கே போனீன்னா உனக்கு சம்பளம்லாம் கிடைக்காது, விசுவாசத்தில் தான் நீ வளர முடியும், நீ அதுக்காக போக போகிற. ஆமாம், நான் அதுக்கு தான் போக போகிறேன். அப்போ அந்த பெண் ஒரு காரியத்தை, ஒரு அதிர்ச்சியான காரியத்தை சொல்லுகிறார், நீ அங்கே போகிறதா இருந்தா நீ என்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்போதான் அவர் சொல்கிறார், தேவனுக்காக எதையும் இழப்பேன், ஆனால் தேவனை இழக்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக ஒரு தீர்மானம் எடுத்து அவர் தன்னுடைய மிஷனரி கல்லூரிக்கு போய் அவர் தொடர்ந்து ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். இப்படி அவர் அந்த செமினரி மிஷனரி காலேஜ் அதை முடித்து அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய நாட்டுக்கு வந்து ஒவ்வொன்றா அவர் பார்க்கணும்னு நினைக்கிறார். 1955 வருஷம் போலந்தில் 5வது யூத் வேர்ல்டு ஃபெஸ்டிவல் அப்படி என்று சொல்லி கொண்டாடப்படுது. இதில் என்ன இந்த திருவிழாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லா கம்யூனிஸ்டவாதிகளும் கூடி கடவுள் இல்லை, தேவன் மரித்து விட்டார், மனிதன்தான் மனிதனுக்கு எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த பிரச்சாரம் பண்ணதில் 114 நாடுகள் கலந்திருந்ததாம். அந்த 114 நாடுகள் வந்திருந்ததில் இவர் போயிருக்கிறார். இவர் ஒருவர் மாத்திரமே கர்த்தரை குறித்து சொல்லக்கூடியவராய் இருந்தார். ஐரோப்பா முழுவதும் மிக வேகமாக கம்யூனிஸ்ட் பரவுகிறது. கம்யூனிஸ்டுடைய கொள்கை கடவுள் இல்லை, மனிதன்தான் எஜமான் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இதுல 10 கோடிக்கு அதிகமானோர் உலகம் முழுக்கில் இருந்து அந்த கம்யூனிஸ்டில் இணைவதற்கு ஆயத்தமாகிறார்கள். ஐரோப்பா முழுக்க கம்யூனிஸ்டுடைய காரியங்கள் பரவுகிறது. அப்போ இந்த கூட்டத்துக்கு போனப்போ அவர் சொல்றார், போலந்தில் எங்கேயாவது சர்ச் இருக்கா? அப்போ ஒருத்தவங்க காமிக்கிறாங்க சர்ச் இருக்குன்னு சொல்லி. அந்த சர்ச்சுக்கு போனால் நிறைய கூட்டம் இருக்கு. கூட்டத்தை பார்த்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். போலந்து சர்ச்சில் கூட்டம் இருக்கிறத பார்த்த உடனே சந்தோஷம், இவ்வளவு கூட்டம் இருக்குதே. கூட்டத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட பேசுகிறார், எப்படி இங்கே இவ்வளவு பேர் வராங்க? அவர் சொல்கிறார், நாங்கள் அரசாங்கத்தோடு கூட ஒத்து போகிறதுனால, கம்யூனிஸ்டோடு ஒத்து போகிறதுனால, அந்த கொள்கைகளெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால நாங்கள் என்ன செய்கிறோம், விடுதலையோடு கூட ஆராதிக்கிறோம். யாரெல்லாம் ஒத்து போகலையோ சபை மூடப்படும், வேலைகள் கிடையாது, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு இடம் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளுமே
கிடையாது. அதை பார்த்த உடனே மிகுந்த பாரமுடையவராய் அவர் காணப்படுகிறார். திரும்ப செக்கஸ்லோவியா, அங்கே அவர் ஒரு சபைக்கு போறார். அதுதான் உங்களுக்கு நடித்து காண்பித்தாங்க. செக்கஸ்லோவியால ஒரு சபைக்கு போகிற பொழுது அவர் பார்க்கிறார், ஒரு பெண் என்ன செய்யறா, பிரசங்கத்து நேரத்துல பைபிளை தலை மேல வச்சு விரித்து வைத்திருக்கிறார். ஏன் இப்படி விரித்து வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாங்க, எங்க கிட்ட பைபிள் கிடையாது, என்கிட்ட இருக்கிற பைபிள் நான் பிரிச்சு வச்சா பின்னாடி இருக்கிறவங்க அதை பார்த்து படிப்பாங்க, பின்னாடி இருக்கிறவங்க அதை பார்த்து படிப்பாங்க, எங்ககிட்ட பைபிள் கிடையாது, அதை பார்த்து படிப்பாங்க, அதனால நான் தலைமையில தூக்கி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், விரித்து வைத்திருக்கிறேன். இப்போ இன்னொரு சபைக்கு அவர் போறார். அங்கே ஒரு பைபிளை எல்லாரும் பீத்து கொள்றாங்க, கிழிக்கிறாங்க. எப்படி கிழிக்கிறாங்கன்னா 66 புத்தகம் இருக்கு, ஒவ்வொரு புத்தகமா என்ன செய்யறாங்க, கிழித்து அவங்கவுங்க கைப்பட எழுதினதை தான் உங்களுக்கு நடித்து காண்பித்தாங்க. இப்படி செக்கஸ்லோவியாவில் ஒரு பைபிள் பஞ்சம், கம்யூனிஸ்ட் வேகமா பரவுச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் அவர் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறார். நான் எங்கெல்லாம் அடைபட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் வேதத்தை கொண்டு செல்லுவேன், எவ்வளவு தடை வந்தாலும் நான் கொண்டு செல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் டோர் அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரியை துவங்கி அதனுடைய அடிப்படையில் அவர் பல்வேறு நாடுகளுக்கு வேதாகமத்தை அவர் கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறார். அதற்கு அந்த வெஸ்ட்ராஸ் அங்கிள் தன்னுடைய கார், பழைய கார் தான், அதை தான் அவருக்கு முதல் கொடுக்கிறார். அந்த காரில் அவர் பைபிள் எல்லாம் நிரப்பி ஒவ்வொரு நாட்டுக்கா அவர் கொண்டு போகிறதுக்கு பிரயாசப்படுறார். முதலாவது அவர் கொண்டு போனது யுகோஸ்லோவியாவுக்கு. 1957 வருஷம் யுகோஸ்லோவியாவுக்கு அவர் பைபிள் கொண்டு போகிறாரு. அந்த பைபிள் கொண்டு போகிறதுக்கு டச் பைபிள் சொசைட்டி அவருக்கு உதவி செஞ்சது. என்ன உதவி செஞ்சதுன்னா, இவருக்கு நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ யுகோஸ்லேவியாவில் ஒருத்தரையும் தெரியாது, ஆனால் இவருடைய பாரத்தை அறிந்த இந்த டச் வேதாகம சங்கம் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய அட்ரஸை கொடுக்கிறது. அந்த அட்ரஸ் வாங்கி நான் உங்கள் ஊருக்கு சுற்றுலா வர போகிறேன், நான் வருகிற பொழுது உங்களை பார்க்குறேன், இவ்வளவுதான் கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இதில் என்னன்னா, இவர் போயிட்டார், போனால் அங்கே வீட்டில் ஆள் கிடையாது, போயிட்டா ஆள் கிடையாது. அப்போ அவர் வேறொரு அட்ரஸில் அவர் மாறி போகிறார். அப்போ இவர் யோசிக்கிறார், நான் பல சிரமங்கள் மத்தியில் இங்கே வந்திருக்கிறேன், அப்போ என்ன சிரமம் அப்படின்னு பார்த்தா, நெதர்லாந்துல இருந்து யுகோஸ்லோவியாவுக்கு அவர் தன்னுடைய கார் முழுக்க, அதாவது ஐரோப்பா முழுக்க வேதம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஆராதனை தடை செய்யப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவர்கள் ஒன்று கூடுவது, வேலைகள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவர் பைபிள் கொண்டு போறார். அப்போ அங்கங்க டோல்கேட், சோதனை சாவடி இருக்குது, எல்லாவற்றையும் கடந்து தான் அவர் ஊருக்குள்ள போகணும். அப்படி போகிற பொழுது முதல் டோல் வருது. அந்த டோல்ல வரிசையா கார் நிற்குது. இவர் பின்னாடி இருந்து தனக்கு முன்னால கார்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அப்ப பார்த்துட்டே அவர் ஜெபம் பண்ணிட்டு போறாரு. ஆனா தைரியமா போய் டோல் கிட்ட காரை நிறுத்திட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாருன்னா, நீங்களே வாசிங்க பார்க்கலாம். என்ன ஜெபம் பண்றாரு? ஏன் இதை இவ்வளோ ஸ்லோவாக வாசிக்கிறீங்கன்னு தெரியல, ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் கண்ணு பார்வை தானே கொடுக்கணும், ஏன் குருடாக்கணும்னு எழுதியிருக்கு, அதனால டவுட்டாக வாசிக்கிறீங்க போல. அவர் பண்ண ஜெபம் இதுதான். நீங்கள் பூமியில் ஊழியம் செய்கிற பொழுது எல்லாருக்கும் பார்வை கொடுத்தீங்க ஆண்டவரே, இப்போ நான் நின்றிருக்கிற இடத்துல எனக்கு முன்னால் இருக்கிற அத்தனை அதிகாரிகளுடைய கண்களையும் நீங்கள் என்ன செய்யணும், குருடாக்கி நான் பைபிளை என்ன செஞ்சணும், பத்திரமா கொண்டு சேர்த்துடணும். அப்போ அந்த அதிகாரிங்க கார் சோதனை இடுறாங்களா, முன்னால் 2 பேர், பின்னால் 2 பேர், டோர் கிட்ட 2 பேர், அந்த டிரைவர் சீட்டுக்கிட்ட 1 பேர். அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர் சோதனை போடுறாங்க. அந்த 7 பேர் சோதனை வரலாறு சொல்லுகிறது, காரை புரட்டி போட்டு கூட சோதனை பண்ணாங்களாம். ஆனால் ஒரு பைபிள் கூட அவர்களுடைய கண்களுக்கு தெரியாதபடி கர்த்தர் மறைத்து போட்டார். அதுதான் இந்த ஜெபத்துடைய மகிமை. அவர் ஜெபம் பண்றாரு, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீர், இப்பொழுது என்ன செய்யணும், இந்த பைபிளை ஒருத்தரும் பார்க்காதபடிக்கு எல்லாருடைய கண்களும் குருடாக்கணும். இப்படி அவர் ஜெபித்து யுகோஸ்லோவியாவுக்கு போய் கிறிஸ்டியன் அவர்களை கண்டுபிடித்து அந்த இடத்துல எல்லாருக்கும் அந்த வேதாகமத்தை அவர் கொடுத்து அவர் வெற்றி பயணமாக அவர் திரும்புகிறார். அதுக்கு அடுத்தது அவர் மக்கதோனியா நாட்டுக்கு போறார். மக்கதோனியா நாட்டில் போய் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வேதாகமத்தை அவர் காரில் இதே போலவே பேக் பண்ணி அவர் கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு அவர் சேர்ப்பிக்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். மக்கதோனியாவுக்கு போகும்போதும் அதே பிரச்சனை. அப்போ அவர் ஜெபிக்கிற ஜெபம் அதே ஜெபம், ஆண்டவரே இவர்களுடைய கண்களை குருடாக்கும் என்று சொல்லி. இந்த ஜெபத்தை அவர் 20 வருஷமா ஜெபம் பண்றாராம். அதாவது அவர் ஊழியத்தை துவங்கி
எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துல போகிற பொழுதெல்லாம், அதிகாரிகள் சோதனைக்குன்னு வருகிற பொழுதெல்லாம் அவர் ஜெபித்த ஜெபம் இதுதான். அப்போ இந்த ஜெபத்துக்கு வெற்றி கிடைத்து அவர் பைபிள் கொண்டு போய் மக்கதோனியாவில் எல்லா இடத்துக்கும் அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். மக்கதோனியாவில் டோல்கேட் தாண்டி அந்த கார் கொண்டு போகிறார். கார் கொண்டு போகிற பொழுது இருட்டாயிடுச்சு. அவர் ஒரு வயல்வெளியில் கொண்டு போய் நிறுத்துறாரு. ஜனங்க எல்லா இடத்துல இருந்தும் நைட்டு சின்ன சின்ன விளக்கு தெரியுதான். என்ன விளக்கு தெரியுதுன்னு பார்த்தா அவங்கவுங்க கையில் ஒரு விளக்கு பிடிச்சிட்டு வர கூட்டம் ஏராளமாக வந்து அந்த கார் நின்ன இடத்துல எல்லாரும் பைபிளை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படி மக்கதோனியாவில் பைபிளை வாங்கி முத்தமிட்டவர்கள், அனைத்தவர்கள், சந்தோஷப்பட்டவர்கள் ஏராளம். இப்படி மக்கதோனியாவில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அதுக்கடுத்தது ருமேனியாவுக்கு அவர் ஊழியத்திற்கு போகிறார். ருமேனியாவுக்கு அவர் ஊழியத்திற்கு போகிற பொழுது அதே போல் எல்லாம் கொண்டு போகிறார். ஆனால் ருமேனிய மொழி அவருக்கு தெரியாது. அங்கே ருமேனியாவில் என்ன பிரச்சனை? ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. கிறிஸ்தவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகாரிகளிடத்துல காட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மா இவங்க தான் வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னே போய் அதிகாரிகள் கிட்ட சொல்கிறாங்க. இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்களாம். வீட்லேயே ஆளுக்கு ஒரு பக்கம் தனித்தனியாக இருப்பாங்களாம். வேதாகமம் அவளிடத்துல இல்லை. இதெல்லாம் காணப்பட்டா அவங்க ஜெயிலுக்கு போகணும். இப்படிப்பட்ட சூழல்ல தான் ருமேனியாவுக்கு ஆண்ட்ரூ பைபிள் கொண்டு போகிறார். ஆனால் இவருக்கு மொழி தெரியாது. இப்போ அவர் போயிட்டார். ஒரு பாஸ்டர் மட்டும், ஒரு வயசான பாஸ்டர் அவர் பார்க்குறாரு. ஆனால் அவர்கிட்ட பேசணும். எப்படி பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு வசனமாக வரும். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு ருமேனிய மொழி தெரியாது. வேதாகமத்தில் ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 16:20 அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அவங்க லாங்குவேஜில் வாசிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அவங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் கூடியிருக்காங்க, அதை திறந்து வாசிக்கிறாங்க. இப்போ ஆண்ட்ரூ சொல்லக்கூடிய பதில் எதுவாக இருக்குது? சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். முன்னால் இருந்த பாஸ்டர்ஸ் அதை வாச உடனே ஒரே சந்தோஷம். அடுத்தது இப்போ பாஸ்டர்ஸ், ருமேனியன் பாஸ்டர்ஸ் வந்து ஆண்ட்ரூக்கு பதில் சொல்லணும். அதுக்கு என்ன பதில்? நீதிமொழிகள் 25:25 தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். பாஷை தெரியாது, பைபிள் வச்சு தான் பேசுகிறாங்க, வசனத்தை கொடுத்து பேசுகிறாங்க. இப்போ திருப்பி ஆண்ட்ரூ பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? பிலோமன் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தை நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காய் பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ருமேனியாவில் இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சில பாஸ்டர்ஸ் கர்த்தருக்காக நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்றத அவர் பேச முடியல, பைபிள் வசனத்து மூலமாக காண்பிக்கிறார். அதுக்கு ருமேனியன் பாஸ்டர் பதில் கொடுக்கிறார். பிலோமன் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஒருத்தர் ஊழியம் செய்யறதுக்கு பாஷை முக்கியம் இல்லை அப்படி என்பதை இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். இப்படி அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை ஏற்பட்டு பைபிளை அவர் தன்னுடைய காரில் காண்பிக்கிற பொழுது அவர் சொன்னார், இத்தனை பைபிளும் ருமேனிய மொழியிலே இருக்குது, இதெல்லாம் ஃப்ரீன்னு சொன்ன உடனே அத்தனை பாஸ்டர்ஸ்க்கும் சந்தோஷம். ஏன்னா எங்கள் ஊரில் பைபிள் இல்லை. அது அத்தனை பேரும் வாங்கி கொண்டு சந்தோஷமாய் அந்த ஊழியம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் ஹங்கேரிக்கு போகிறார். ஹங்கேரியில் இதை போலவே அவருடைய ஊழியம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் 1958 ஆண்ட்ரூக்கு திருமணம் நடைபெறுகிறது. இவருக்கு திருமணமாய் வரக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தா கோரி. இந்த கோரி யாருன்னு பார்த்தா சாக்லேட் கம்பெனியில் இவரோடு கூட வேலை செய்தார்கள் இல்லையா, அவங்களே சில வருஷங்களுக்கு அப்புறம் வந்து ஆண்ட்ரூவை சந்திக்கிறாங்க. சந்தித்து நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், உங்களுடைய பாரம் எல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியம் நடைபெறுகிறதை குறித்து கேள்விப்பட்டு தானாகவே வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். அந்த பெண் ஜெபிப்பவள், தரிசனம் பெற்றவள், கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் அந்த ஊழியத்துக்கு துணையாக இருந்தாங்க. கடினமாய் உழைக்கக்கூடியவங்க, உண்மை உள்ளவர்கள், இறுதி வரை ஊழியம் செய்தவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு 1958 திருமணம் நடைபெற்றது. 5 பிள்ளைகள். திருமணத்திற்கு பின்பு இவர்கள் 2 பேருமா சேர்ந்து ஐரோப்பா முழுக்க
இன்னும் நம்ம மட்டும் இந்த வேதாகமத்தை கொண்டு போனால் முடியாது, இன்னும் அநேகர் இந்த ஊழியத்தில் இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபையாக போய் அவர்கள் அழைப்பு கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. அப்போது நிறைய வாலிபர்கள் வரேன்னு சொல்கிறாங்க. என்ன, ஆண்ட்ரூ செய்கிற சாகசத்தை போல் நாங்கள் செய்யணும், ஊழியம் செய்யணும்னு வரல, சாகசம் செய்யணும். ரெண்டாவது, எந்தெந்த நாட்டுக்கு போகிறாரு அந்த நாட்டை பற்றி தெரிந்து கொள்ளணும், ஐரோப்பாவில் நாங்களும் ஊழியம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த எண்ணத்தோடு வர்றதுனால ஆண்ட்ரூ சொல்லிட்டாரு, நீங்கள் யாரும் வேண்டாம். இப்போ திரும்பவும் என்ன செய்கிறார், அவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை காண்பிக்கிறார். அவர் பேர் ஹான்ஸ். அவர் மிகவும் உயரமான மனிதன், விகாரமான தோற்றமுடையவர், கார் ஓட்ட தெரியாது, தோற்றத்தை பார்த்தா ஊழியத்திற்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு தான் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஊழியத்திற்கு காண்பிக்கிறார். நமக்கு உண்டான பாடம் நம்ம எப்படி இருக்கிறோன்னு அல்ல, நம்முடைய உள்ளத்தை தேவனுக்கு கொடுத்தால் கர்த்தர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார். அவர் அற்புதமாக கதை சொல்வாராம். ஒரே நேரத்தில் 100 பேரை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு திறமைசாலி. அவருடைய சரீர குறையெல்லாம் மறைந்து போவதற்கு நல்ல நற்பண்புகள் நிறைந்தவர். அவருக்கு கார் ஓட்டுறதுக்கு எந்த டிரைவிங் ஸ்கூலுக்கும் போகல, கர்த்தரே அவருக்கு கார் ஓட்டுவதற்கு கற்றுக் கொடுத்தாராம். தேவன் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை உடையவர். இப்படிப்பட்ட மனுஷனை ஊழியத்தில் சேர்த்துட்டாங்க. இப்போ இவரும் ஆண்ட்ரூவும் சேர்ந்து ஐரோப்பாவில் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறாங்க. இப்போ ஆண்ட்ரூ என்ன பிரச்சனையை சந்தித்தாரோ அதே பிரச்சனையை இந்த மனிதன் சந்திக்கக்கூடிய சூழல் வருது. கார் வந்துருச்சு, பைபிள் ஏற்றிட்டாங்க, போகிறாங்க, டோல்கேட் எல்லாம் தாண்டியாச்சு. போகிற வழியில் டயர்டாயிடுச்சு. ஒரு இடத்துல நின்று அடுப்பு மூட்டி அவங்க டீ காஃபி குடிக்கலான்னு போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் 2 போலீஸ் திடீர்னு வந்துட்டாங்க. இதுவரைக்கும் தைரியமாய் ஊழியம் செய்த ஆண்ட்ரூவுக்கு இப்போ வேர்த்து வெலவெலத்து போச்சு. நம்ம கண்ணு முன்னாடி இப்படி போலீஸ் வந்துட்டாங்களே. அந்த நேரத்தில் யார் ஊழியத்திற்கு லாய்க்கு இல்லை என்று சொல்லி நினைத்தாரோ அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார், ஆண்ட்ரூ பண்ண அதே ஜெபத்தை பண்ணுறார். ஆண்டவரே, நீர் குருடர்களுக்கு பார்வை அளித்தீர், ஆனால் இன்று இவர்களுடைய கண்களை குருடாக்கும். கர்த்தர் அவருடைய ஜெபத்தையும் கேட்டு வந்த அதிகாரிங்க எல்லாம் அதை சர்ச் பண்ணுறாங்க, ஆராயிறாங்க பைபிள் இருக்கான்னு. ஆனால் கடவுள் அவர்களுடைய கண்களுக்கு பைபிளை மறைத்து போட்டுட்டார். அவங்க சந்தோஷமாக போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து வேதாகமங்களை கொடுத்து ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார்கள். இப்படி அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய திருப்பு முனையாய் அவரை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் 3 பேருமா சேர்ந்து ரஷ்யாவுக்கு அவங்க பைபிள் கொண்டு போகிறாங்க. ரஷ்யாவில் பயங்கர கொடுமை, கம்யூனிசம் பரவி இருந்தது, கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க. பைபிள் எடுத்துகிட்டு போனால் பைபிள் வேண்டான்னு சொல்கிறாங்க. திருப்பி சிறையிலிருந்து வெளியே வந்தால் பைபிள் எடுக்கிறதுக்கு பயம். அப்படிப்பட்ட மக்கள் நடுவே திரும்ப பைபிள் கொண்டு போகிறாங்க. அங்கே சிறையில் இருந்து வெளியே வந்தவர்களை திடப்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் வேதாகமத்தை கொடுத்து விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கர்த்தருக்குள் அவர்களை பலப்படுத்தி அவர் வெளியே வருகிறார். ரஷ்யாவில் ஊழியத்தை அவர் மிகவும் சிறப்பாய் முடிக்கிறார். அதுக்கப்புறம் 70வது வருஷம் 1970 லெபனானுக்கு போய் அங்கே பைபிள் கொடுக்கிறார். 1981 சீனாவுக்கு போகிறார். சீனாவில் பைபிளை குறித்து ஒரு பெரிய அலட்சியம் காணப்பட்டதாம். கிறிஸ்தவர்கள்னா ஒரு பெரிய அலட்சியம். இந்த துண்டு பிரதி கொடுத்தா வாங்கி திருப்பி அவர்கிட்டே கொடுத்துருவாங்களாம். சிலர் முகத்தில் எரிந்து போட்டுடுவாங்களாம். அங்கே போய் சபைக்கு போனால் சபையில் நிறைய ஆட்கள் இருப்பாங்க, பைபிள் காலேஜில் ஆட்கள் இருப்பாங்க. போதிக்கப்படக்கூடிய போதனை எல்லாம் கம்யூனிசத்தை சார்ந்து போதிக்கப்பட்டது. உண்மையான கடவுளை குறித்து போதிக்கப்படாமல் அரசாங்கத்துக்கு சார்ந்து போதிக்கப்பட்டது. இப்போ அவருக்கு மிகுந்த பாரத்தோடு கூட ஜெபிக்கிறார். இதுவரைக்கும் காரில் பைபிள் கொண்டு போனவர் இப்போ கப்பலில் கொண்டு போகிறார். 10 லட்சம் பைபிள் அவர் என்ன செய்கிறார், கப்பலில் கொண்டு போய் அவர் சீனாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். கப்பல் நாளைக்கு வருதுன்னா ஜனங்க பைபிள் வேதாகமத்தின் மேலே எவ்வளவு ஆசையாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. நாளைக்கு கப்பல் போய் சேருதுன்னா இன்னைக்கு இரவே அந்த கரை ஓரமாக ஜனங்க திரண்டுட்டாங்களா. எல்லாம் அவங்களுக்கு படகை கொண்டு வந்து கப்பலில் இருந்து இறக்கி விடிய விடிய எல்லாம் இறக்கி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு போலீஸ் அதிகாரிங்க வர்றாங்க. வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் போயாச்சு. ஒரு 2-3 பைபிள் தான் அவர்களுடைய கைகளில் சிக்கினது. இப்படி வெற்றிகரமாய் சீனாவில் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்தார். 1990 மத்திய கிழக்கு நாடுகள் லெபனான், இஸ்ரேல், காசா, அரேபியா இந்த நாடுகள் எல்லாம் போய் அவர் ஊழியம் செய்கிறார். வேதாகமத்தை அங்கே கொடுக்கிறார். காசாவில் அரஃபாத் அவரை சந்தித்து அங்கே ஒரு கிறிஸ்டியன் புக் ஸ்டால் அவர் திறக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு முஸ்லீம் காலேஜில் அவர் கிறிஸ்துவர்களை குறித்து கிறிஸ்துவத்தை குறித்து அவர் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது.
2010 பாகிஸ்தான் எங்கே இருக்குது? இந்தியாவுக்கு பக்கத்தில். அங்கே வந்துட்டார், இந்தியாவுக்கு தான் வரலன்னு நினைக்கிறேன். இப்போ பாகிஸ்தானுக்கு 2010 வந்து தாலிபான், அப்போது அவர்களுடைய பேச்செல்லாம் அதிகமாக இருக்கிறது. அந்த தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கும் கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்கள் அறிவிக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றும் இவருடைய ஊழியம் உலகம் எங்கும் 60 நாடுகளில் காணப்படுகிறது. ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் பைபிள் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் கிறிஸ்துவ புத்தகம் கொடுக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் சபைகள் ஊழியங்கள் துன்புறுத்தப்படுகிறதோ அவர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க, உதவி செய்கிறாங்க, நிவாரணங்கள் கொடுக்குறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. இப்படி அவருடைய ஊழியம் இன்றைக்கும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருக்குள் ஏற்பட்ட அந்த வேதாகமத்தின் தாக்கம், தாய் வேதாகமத்தை கொடுத்தால், நர்ஸ் வேதாகமத்தை காண்பித்து கொடுத்தால், அவருடைய தோழி வேதாகமத்தை காண்பித்து கொடுத்தால், அந்த வேதம் அவருக்கு நலமாய் காணப்பட்டது. அந்த வேதத்தின் ஆசீர்வாதத்தை உணர்ந்து எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தார். 2018ஆம் ஆண்டு அவருடைய துணைவியார் கோரி மரித்து போகிறாங்க. 2022 செப்டம்பர் 27, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னால தான் அவர் 94வது வயதில் கர்த்தருக்குள் அவர் நித்திரை அடைந்தார். சரி, இது ஒரு கதையை போல நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய. இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க? உங்கள் பைபிள் எல்லாம் தூக்கி காமிங்க பார்க்கலாம். கை வேண்டாம், பைபிளை தூக்கி காமிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கையில் பைபிள் இருக்கு? பைபிள் இல்லாதவங்களாம் வாங்கி தலைமையில கொட்டிக்கோங்க நீங்களே. அப்போ இதுக்கப்புறம் அப்போ ஏன் நம்ம கொண்டு வரதில்லைன்னா இதோடைய அருமை நமக்கு தெரிகிறதில்லை. ஆனால் கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. அந்த வேதம் தான் அவரை உயிர்ப்பித்தது, சுகமாக்கியது, ஊழியத்திற்கு உந்தி தள்ளியது, பாரத்தை கொடுத்தது. உலகமெங்கும் அவர் வேதாகமத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாரத்தை கொடுத்தது. இன்றைக்கு நமக்கும் அப்பேற்பட்ட ஒரு பாரம் இருக்கணும். நம்ம ஒரு 4 வசனம் தெரியுமா, யாருக்காயிலும் அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்போம். விளக்கம் தெரியலனாலும் வசனத்தை சொல்லி கொடுப்போம். விளக்கம் தெரிந்தவர்கள் விளக்கம் சொல்லி கொடுப்போம். எப்படி ஆகிலும் கிறிஸ்துவின் அன்பை நாம் பறைசாற்றுவோம். ஆண்டவருடைய வருகையில் நமக்கும் நிச்சயமாய் பங்குண்டு. அதனால நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த ஆண்ட்ரூ அவங்க அம்மா கொடுத்த பைபிளை அலட்சியம் பண்ணினார். எதை அலட்சியம் பண்ணினாரோ அதையே கரத்தில் தூக்கும்படிக்கு கர்த்தர் அவருக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். அதனால இருக்கக்கூடிய பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லோருக்கும் இந்த கடைசி காலத்தில் வேதாகமும் கிடைக்கக்கூடாத, வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் வரும். இப்போ பைபிள் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் பல இடத்துல நடந்திருக்கு. நடந்த சம்பவம் தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு, நீலாங்கரைக்கு நிச்சயமாய் நடக்கும். இது என்ன சாபம் விடுறீங்களான்னா சாபெல்லாம் விடலை, அதுதான் நடக்கும். இது தேவனுடைய தீர்மானம். அதுதான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்குது. இன்னைக்கு பைபிள் இருக்குது, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்னைக்கு பலன் இருக்கிற வரைக்கும் படிங்க. மனசில் அந்த வசனங்களை வைத்து கொள்ளுங்க. அந்த வசனம் தான் மரண பரியந்தம், ஆண்டவருடைய வருகை பரியந்தம் நம்ம நிச்சயமாய் வழி நடத்தும். இந்த வேளையில் இறுதியான ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். என்ன சொல்றதுனே தெரியல. அந்த விபிஎஸ்க்காக டீச்சர்ஸ், அதாவது ஹெப்சிபா, ஆக்னஸ், தென் ஆண்டோ, இன்னும் மற்றவங்கெல்லாம் எவ்வளோ உதவி செஞ்சாங்க. அவங்கெல்லாம் குழந்தைங்கள வச்சுட்டு இருந்தாங்க. இப்போது ஹெப்சிபாலாம் 2 குழந்தைங்க, ஒன்று அழும், இன்னொன்று அழும், தூக்குன்னு அழும். இவன் வந்து பால் கொடுத்துட்டு ஒன்று குழந்தைய கொடுப்பான், போய் வேலை செய்வாள். இப்படி 11 மணி வரைக்கும் கூட அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது வந்து அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் கூட ரொம்ப அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் ரொம்பவும் என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னை மனசு ரொம்பவும் வருத்தப்பட்டது. நன்மை நான் செய்யலையே, இந்த வேலை நான் செய்யலையே. நான் மற்ற வேலைகள்லாம் செஞ்சேன், சமையல் வேலைலாம் செஞ்சேன், பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்களேன்ட்டு நான் வீட்டில் கூட நான் ரொம்ப அழுத்தேன். கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளைகளுக்காக நான் பொக்கிஷம்னு நான் சொன்னேன். உண்மையாகவே இவங்கெல்லாம் பொக்கிஷங்கள். ஹெப்சிபா, ஆக்னஸ் எல்லாம் நான் தூக்கியிருக்கேன், குழந்தையாக நான் தூக்கியிருக்கேன், எல்லாரையும் தூக்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து ஊழியம் செய்யும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. நான் போயிடுவேன் சீக்கிரமாக, ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய ஊழியங்கள் இன்னும் தொடரும் என்பதில் எந்த விதமான
சந்தேகமும் இல்லை. ஸோ மச் டெடிகேஷன். எவ்வளவோ அவங்க டெடிகேஷனோடு எல்லாம் செஞ்சாங்க. யாரும் அவங்களுக்கு சொல்லியே தரல, இதை செய் அதை செய், யாருமே சொல்லி தரலை. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை என்று தான் நான் சொல்லணும். அதே போல் சிஸ்டர் சிறிய புஷ்பம் கூட சொன்னாங்க, பாய்ஸ் வந்தாங்க. அந்த பாய்ஸ் எல்லாம் இல்லை, அவங்க எல்லாம் ஒரு மிட்டாய் இருக்குது, அந்த மிட்டாயை சாப்பிட்டாக்கா போதை வருவான். அந்த மிட்டாயினுடைய அந்த மேலே சுற்றி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்மளுடைய டாய்லெட்டில் இருக்குது. ஆனால் நிறைய பசங்க அந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இங்கே மட்டுமல்ல, செம்மஞ்சேரியில் எங்கே பார்த்தாலும் அந்த பிள்ளைங்க அந்த அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றாங்க. ஸ்வீட்டை சாப்பிட்டு போதையில் இருக்கிறாங்க. இன்னும் பல காரியங்களை கூட இங்கே செய்ய அவங்க நினைச்சாங்க. ஆனால் கர்த்தரை தடுத்து போட்டார். கர்த்தரை அதை தடுத்து போட்டு நமக்கு வர இருந்த பெரிய ஒரு ஆபத்தை கர்த்தர் தவிர்த்தார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ இது கூட இதுக்கு உதவி செய்த எல்லா வாலண்டியர்ஸ்க்காக, டீச்சர்ஸ்க்காக, பிள்ளைகளுக்காக, யாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கனால தோப்பரே, நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆண்ட்ரூ கர்த்தாவே, அவரை வேண்டர் பற்றி நாங்கள் வாசித்தோம் கர்த்தாவே. அவர் எவ்வளவாய் கர்த்தாவே ஆசையோடு வாஞ்சியோடு உம்முடைய வசனங்களை எடுத்து சென்றார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய ஊழியம் என்ன கர்த்தாவே? ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. நாங்கள் உமக்கு என்ன செய்தோம் கர்த்தாவே? ஜீரோவாகத்தான் இருக்கிறது கர்த்தாவே. ஆனாலும் கூட கர்த்தாவே, என்னுடைய வாழ்நாட்கள் கடந்து போகிறது. இந்த இள வயதுள்ள மற்றவர்களும் கர்த்தாவே, ஆண்டவரை உமக்கு ஊழியம் செய்ய கிருபை தாரும். ஆண்டவர், இந்த வசனம் கிடைக்காத காலங்கள்லாம் வருகிறது கர்த்தாவே. தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுது கர்த்தாவே நீர் வருவீரோ எங்களுக்கு தெரியாது, என்ன துன்பங்கள் எங்களுக்கு நடக்குமோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட கர்த்தாவே, இந்த ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும். கர்த்தாவே, இந்த மாணவர்கள், இந்த சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரை 6 வயது பிள்ளை கூட அந்த மிட்டாயை சாப்பிடுகிறதை பார்க்கிற ராஜா. கர்த்தாவே, அவர்கள் யாவரையும் நீர் கர்த்தாவே ஆண்டவரை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஆண்டவனை காணியாட்சிக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் வருகிற ரிவைவல், வருகிற எழுப்புதல் சிறுவர்கள் மூலமாகத்தான் இருக்கும் என்று அநேகர் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆண்டவரை கர்த்தாவே, நீர் கர்த்தாவை மேய்க்க வேண்டும். நீர் அவர்களுக்கு அறிவு தந்து பக்கமாய் இழுக்க வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த VBSல கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி ஆண்டவர். இந்த மிஷனரி ஸ்டோரிக்காக நன்றி ஆண்டவர். இந்த வாலண்டியர்ஸ்க்காக நன்றி. எல்லா டீச்சர்ஸ்க்காக நன்றி. கொடுத்தவர்களுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த VBS இங்கே மாத்திரமல்ல, இந்தியாவிலே எத்தனையோ இடங்கள்லே நடந்திருக்கிறது. விதைத்த விதைகள் ஆண்டவரே பலன் கொடுக்க வேண்டும். 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் யாரும் உமக்கு ஊழியம் செய்யும்படிக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. மீண்டுமாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட்டது, இன்னமும் மகிமைப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி உன் வாய் நன்மையால் நிரப்புகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.